கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாபுன்னு ஒருத்தன் மாந்தோப்பு வழியா நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். அப்போ மரத்துல இருந்து மாம்பழம் தன்னால அவன் மண்டையில வந்து விழுந்து அவன் மண்டையில ரொம்ப பெரிய அடிபட்டுச்சு. அங்கிருந்து ரொம்ப வேகமா பாபு கிளம்பிட்டான். பாபு அதை பத்தி ஊர் தலைவர்கிட்ட பேசினாரு. இப்படி நான் மாந்தோப்பு வழியா வரும்போது மாம்பழம் தன்னால விழுந்துச்சு. அதனால என் தலையில ரொம்ப பெரிய காயம் ஏற்பட்டுச்சு. அது யாரோ மாம்பழத்தை வீசின மாதிரியே இருந்துச்சுன்னு சொன்னான் பாபு. இதெல்லாம் கேட்ட ஊர் தலைவர், எனக்கும் அப்படித்தான், நானும் முந்தானத்து அந்த பக்கமா போகும்போது மாம்பழத்தை யாரோ வேகமா தலையில வீசின மாதிரி இருந்துச்சு. அதனால என் தலையிலயும் ரொம்ப காயம் பட்டுச்சு. நான் அங்க இருந்து ரொம்ப வேகமா வந்துட்டேன்னு ஊர் தலைவரும் சொன்னாங்க. இந்த விஷயம்லாம் ஊருக்குள்ள பரவி ஊருக்குள்ள பகல் நேரம் கூட ஆள் நடமாட்டம் கம்மியாச்சு. அதே ஊர்ல லக்ஷிதான்னு ஒரு அம்மா வாழ்ந்து வந்தாங்க. லக்ஷிதாவும் தான் பையனும் ஒரே வீட்டுல வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு வேற யாருமே கிடையாது. லக்ஷிதா தான் பையனை ரொம்ப நல்லாவே பாத்துக்கிடுவா. லக்ஷிதா ரகுட்ட சொன்னா, அந்த மாந்தோப்பு பக்கம் போகாத, அங்க இப்போ பேய் இருக்கிறதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. பகல் நேரமே அங்க யாராச்சும் போனா மாம்பழம் தன்னால விழுந்து மண்டையில அடிபடுதான். அதனால நிறைய உயிர்களும் போதும். அதனால நீ தயவு செய்து அந்த பக்கம் போயிடாத, சரியா அப்படின்னு தான் பையன்கிட்ட சொல்லிட்டு இருந்தா லக்ஷிதா. அம்மா சொல் பேச்ச சுத்தமா கேட்காம காலையில நேரத்துல அங்க போய் மாம்பழம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்க போனா ரகு. இப்ப எடுத்துட்டு வீட்டுக்கு போனா அம்மா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு அந்த மாம்பழத்தெல்லாம் அங்கேயே வச்சுட்டு இரவு நேரம் போலான்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சான். தனக்கு இருந்த ராகுல் ஃப்ரெண்டுகிட்ட அந்த விஷயத்த பத்தி சொன்னான். மாந்தோப்புல உள்ள மாம்பழத்தை பறிக்க எல்லாரும் பயந்து அங்க மாம்பழம் ரொம்ப நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம மாம்பழம் ரொம்ப டேஸ்டா இருக்கு. இரவு போய் பறிக்க போறேன்னு சொன்னான். அன்னைக்கு இரவே எப்பவும் அம்மா கூட தூங்குற ரகு இன்னைக்கு கீழே இறங்கி படுத்துக்கிட்டான். அம்மா நான் கீழே படுத்துக்கிறேன்னு சொல்லி கீழே படுத்து தூங்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா தூங்கிட்டாங்களான்னு அவன் முழிச்சு பார்க்க ஆரம்பிச்சான். அம்மா தூங்கின பிறகு அங்கேருந்து ரொம்பவும் மெதுவாக அவன் எஞ்சி போகிறதே தெரியாத அளவுக்கு அங்கேருந்து மெதுவாக எஞ்சி போக ஆரம்பித்தான். ரொம்பவும் மெதுவாக அங்கேருந்து மெதுவாக வெளியே வந்து கதவை பூட்டிட்டு அந்த மாமரத்தோப்பை நோக்கி ரகு போக ஆரம்பித்தான். கையில் ஒரு பையன் எடுத்துட்டு மாம்பழத்தை இன்னைக்கு பறித்து சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக அங்கே போனான். ஆனால் அந்த மாமரப்பை அங்கே தான் இருந்துச்சு. அவனை பார்த்ததும் அவனை மயக்காடையே செஞ்சிட்டு அங்கேயே ரகு மயங்கி விழுந்துட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டில் தூங்கிட்டு இருந்த லக்ஷிதா திடீர்னு முழிச்சு பார்த்தா. தான் பையன் எங்கே போனான், அவனை காணும்னு ரொம்ப பதறி போயிட்டா. அங்கேருந்து ரொம்பவும் வேகமாக வெளியே வந்து பார்க்க ஆரம்பிச்சா. தான் பையன் எங்கே போனான்னு. ரகு ரகுன்னு சத்தம் போட்டுட்டே ஊர் நடுவில் போய் கத்த ஆரம்பிச்சா லக்ஷிதா. அவள் சத்தத்தை கேட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்கே வந்து என்ன ஆச்சு அக்கா, என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. ரகு என் கூட தான் படுத்திருந்தான். ஆனா இப்ப பார்த்தா திடீர்னு காணாம போயிட்டான். எங்க போனான்னு தெரியல அக்கா புலம்புனாங்க. கொஞ்சம் எல்லாரும் வாங்கலாம் போய் ரகுவை தேடலாம்னு சொன்னாங்க. இந்த சத்தத்தை கேட்டு ஊர் தலைவரும் அங்க வந்து என்னமா ஆச்சுன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. சரி, எதை நினைச்சும் பயப்படாத, ரகு எங்கேயும் போயிருக்க மாட்டான், அந்த மாம்பழ மரத்துக்கிட்ட போயிருக்கலாம், நம்ம அங்க போய் பார்க்கலான்னு ஊர் தலைவர் சொல்லி லக்ஷிதாவை கூட்டுட்டு அங்க போனாங்க எல்லாரும். லக்ஷிதா, ஊர் தலைவர், அப்புறம் ரகுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த மாமரத்துக்கிட்ட ரொம்ப வேகமாக போக ஆரம்பித்தாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த பேய் அவனோட சக்தியை வச்சு அவனை மயக்காடையே செஞ்சிருச்சு. அதை பார்த்து லக்ஷிதா கதறி கதறி அழ ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் யாரும் அந்த மாமர பக்கத்திலே போறதில்லை. ஹாரர் ஸ்டோரிஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சிந்து கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி தென் சப்ஸ்கிரைப் வித் சப்போர்ட் பண்ணுங்க.